அத்தியாயம் 7. அந்தரத்தில் மிதக்கும் மகான். என் நண்பன் உபேந்திர மோகன் சௌத்ரி, நேற்றிரவு நான் ஒரு கூட்டத்தில் யோகி ஒருவர் தரையிலிருந்து பல அடி உயரத்தில் காற்றில் மிதந்தவாறு இருந்ததைக் கண்டேன் என்று மனத்தில் பதியும்படி கூறினான். நான் உற்சாகப் புன்னகை புரிந்தேன். அவனிடம் கூறினேன், அவர் பெயரை என்னால் ஊகிக்க முடியும். அப்பர் சர்க்குலர் சாலையில் வசிக்கும் பாதுரி மகாசயர்தானே அவர்? புதுச் செய்தி எதனையும் கொண்டு வரவில்லையாதலால் சோர்வுடன் உபேந்திரா தலையை அசைத்தான். மகான்களைப் பற்றிய எனது ஆர்வத்தை என் நண்பர்கள் நன்கு அறிந்திருந்தனர். புது வழிகளில் என்னை செலுத்துவதில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். அந்த யோகி என் வீட்டின் அருகில்தான் வசிக்கிறார். அடிக்கடி நான் அவரை பார்ப்பதுண்டு. என் சொற்கள் உபேந்திராவின் முகத்தில் மிகுந்த ஆர்வத்தை தோற்றுவித்தன. நான் மேலும் நம்பிக்கையுடன் கூறலானேன். அவர் பல அருஞ்செயல்கள் புரிவதை நான் கண்டிருக்கிறேன். பதஞ்சலி முனிவரால் வகுக்கப்பட்ட புராதன 8 அங்கங்களுடன் கூடிய யோக முறையில் குறிப்பிட்டுள்ள பல பிராணாயாமங்களில் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஒரு முறை பாதுரி மகாசயர் பஸ்திரிகா பிராணாயாமத்தை என் முன்னால் வியப்படையும் வேகத்துடன் செய்து காண்பித்த பொழுது அந்த அறையில் உண்மையான ஒரு புயலே உருவாகிவிட்டதைப் போல் இருந்தது. பிறகு அவர் இடிமுழக்க மூச்சை நிறுத்தி மிக மேம்பட்ட உயர் உணர்வு நிலையில் அசைவேதுமின்றி இருந்தார். புயலுக்குப் பின் உண்டாகிய அந்த அமைதிச் சூழல் தெளிவாக மறக்க முடியாதபடி நினைவில் இருக்கிறது. அந்த மகான் தன் வீட்டை விட்டு வெளியில் செல்வதே இல்லை என கூறுகிறார்களே. உபேந்திராவின் குரலில் சிறிது அவநம்பிக்கை தொனித்தது. ஆம், அது உண்மைதான். கடந்த 20 ஆண்டுகளாக அவர் வீட்டிற்குள்தான் வசித்து வருகிறார். ஏதாவது நமது புனித திருவிழா காலங்களில் தனக்குத்தானே விதித்துக் கொண்டுள்ள கட்டுப்பாட்டை சிறிது தளர்த்திவிட்டு அவர் வீட்டு வாசற்படி நடைபாதை வரையில் செல்வதுண்டு. பாதுரி மகான் கருணை உள்ளம் கொண்டவர் என்று புகழ் பெற்றிருந்ததை நன்றாகவே அறிந்த பல பிச்சைக்காரர்கள் அங்கு குழுமியிருப்பார்கள். புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அவரால் எப்படி அந்தரத்தில் இருக்க முடிகிறது? சில பிராணாயாமங்களை பயிற்சி செய்த பிறகு ஒரு யோகியின் உடல் அதன் கனத்தை இழந்து விடுகிறது. அப்பொழுது அது அந்தரத்தில் மிதக்கவோ அல்லது தவளையைப் போல் தாவவோ முடியும். முறையான யோகப் பயிற்சி செய்யாத மகான்கள் கூட கடவுளிடம் தீவிர பக்தி செலுத்தும் போது அந்தரத்தில் மிதந்ததாக அறிகிறோம். நான் இந்த மகானைப் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ அவருடைய மாலை நேர கூட்டங்களுக்கு செல்வதுண்டா? உபேந்திராவின் கண்கள் ஆர்வத்தில் மின்னின. ஆம், நான் அடிக்கடி செல்வதுண்டு. அவருடைய ஞான உரையில் தோன்றும் நகைச்சுவை என்னை பெரிதும் மகிழ்விக்கிறது. சில சமயங்களில் என் நீண்ட சிரிப்பு அவரது கூட்டங்களின் தீவிரத்தை கெடுத்துவிடும். அந்த மகான் அதற்காக மனம் கோணுவதில்லை. ஆனால் அவரது சீடர்கள் கூரிய கத்தி போன்ற பார்வையை செலுத்துவார்கள். அன்று மாலை நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்புகையில் பாதுரி மகாசயரின் மடத்தை கடந்து செல்லும் பொழுது உள்ளே செல்ல முடிவு செய்தேன். பொதுமக்கள் அவரை அணுக முடியாது. ஒரே ஒரு சீடர் கீழ்தளத்தில் வசித்துக் கொண்டு தன் குருதேவரின் தனிமையை பாதுகாத்து வந்தார். அந்த சீடர் ஒரு தீவிர கண்டிப்பாளர் போன்றவர். நான் மகானை சந்திக்க முன் அனுமதி ஏதும் பெற்றிருக்கிறேனா என்று அவர் முறைப்படி விசாரித்தார். அவருடைய குருதேவர் சரியான சமயத்தில் முழுவதுமாக விரட்டப்படுவதிலிருந்து என்னை காப்பாற்ற அங்கு தோன்றினார். முகுந்தன் எப்பொழுது விரும்பினாலும் வரட்டும். அந்த ஞானியின் கண்கள் பளிச்சிட்டன. எனது தனிமையை நாடும் விதிமுறை என் வசதிக்காக அல்ல, ஆனால் மற்றவர்களுக்காகத்தான். தங்கள் மருள் மயக்கத்தை தகர்த்தெறியும் நேர்மையை உலக மக்கள் விரும்புவது இல்லை. மகான்கள் அபூர்வமானவர்கள் மட்டுமல்ல, சங்கடமானவர்களும் ஆவர். சாத்திரங்களிலும் கூட அடிக்கடி அவர்கள் தர்ம சங்கடம் ஏற்படுத்துபவர்களாக காணப்படுகிறார்கள். நான் பாதுரி மகாசயரை பின்தொடர்ந்து அவர் வசிக்கும் மிக எளிமையான அவரது மேல்மாடி அறைக்குச் சென்றேன். சாதாரணமாக அவர் அங்கிருந்து எங்கும் செல்வதில்லை. உலக ஆரவார காட்சிகள் காலங்களால் முக்கியத்துவம் பெறும் வரை மகான்கள் அவற்றை பெரும்பாலும் பொருட்படுத்துவதில்லை. ஒரு முனிவரின் சமகாலத்தவர்கள் குறுகிய நிகழ்காலத்தவர்கள் மட்டுமே அல்லர்.
மகரிஷியே, எனக்கு தெரிந்த யோகிகளில் எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும் முதல் யோகி நீங்கள்தான். இறைவனை ஒரு சட்ட திட்டத்திற்கு உட்பட்டவன் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவன் சில சமயங்களில் எதிர்பாராத மண்ணில் தன் முனிவர்களை பயிரிடுகிறான். அந்த முனிவர் வலுவான தன் உடலை பத்மாசனத்திலிட்டு அமர்ந்தார். அவர் 70 விட அதிக வயதினராய் இருந்தாலும் அவர் உடலில் வயது தளர்ச்சியோ அல்லது ஒரே இடத்தில் வசிப்பதினால் ஏற்படும் அழகற்ற அறிகுறிகளோ இல்லை. திடமானவராக நிமிர்ந்து காணப்பட்ட அவர் ஒவ்வொரு விதத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்தார். அவர் முகம் புராண நூல்களில் வர்ணிக்கப்பட்ட ரிஷியின் முகத்தை ஒத்திருந்தது. கம்பீரமான முகத்துடனும் பெருந்தாடியுடனும் நிமிர்ந்து உறுதியாக அவரது அமைதியான கண்கள் எங்கும் நிறை பிரம்மத்தில் நிலைத்திருக்க அமர்ந்திருப்பார். அந்த மகானும் நானும் தியான நிலையை அடைந்தோம். 1 மணி நேரத்திற்குப் பிறகு அவருடைய மிருதுவான குரல் என்னை எழுப்பியது. நீ அடிக்கடி மௌனத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். ஆனால் நீ கடவுளை உண்மையில் உணர்ந்தறியும் அனுபவ நிலையை வளரச் செய்திருக்கிறாயா? அவர் தியானத்தை விட அதிகமாக இறைவனிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினார். வழிமுறையை குறிக்கோள் என தவறாக நினைத்து விடாதே. அவர் எனக்கு சில மாங்கனிகளைக் கொடுத்தார். அவரது ஆழ்ந்த சுபாவத்தினூடே சிதறித் தெரிக்கும் துடிப்பான நகைச்சுவை எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர் மக்களுக்கு சாதாரணமாக இறைவனுடன் ஒன்றும் தியான யோகத்தை விட ஆகாரத்துடன் ஒன்றும் ஜலயோகம்தான் அதிகமாக பிடித்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். யோகம் சார்ந்த சிலேடையை கேட்டு நான் பலமாக சிரித்தேன். ஆ, என்ன சிரிப்பு! அவர் பார்வையில் அன்பு மிளிர்ந்தது. அவர் முகம் என்றும் தீவிரமாக இருந்தாலும் ஒரு நுட்பமான ஆனந்த முறுவல் நிலைத்திருக்கும். அவருடைய பெரிய கமலக் கண்கள் ஒரு தெய்வீக சிரிப்பை உள்ளடக்கியிருந்தன. அக்கடிதங்கள் தொலைதூரத்தில் உள்ள அமெரிக்காவிலிருந்து வந்துள்ளன. அந்த ஞானி அங்கு மேசை மீதிருந்த தடித்த பல காகித உரைகளை சுட்டிக் காண்பித்தார். நான் அங்குள்ள சில சங்கங்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறேன். அவைகளின் உறுப்பினர்கள் யோக முறையில் ஈடுபாடு உள்ளவர்கள். கொலம்பஸை விட இன்னும் அதிக திசை அறிவு உடையவர்களாக அவர்கள் இந்தியாவை புதிய முறையில் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு மகிழ்ச்சி. யோக ஞானம் பகலவனின் ஒளி போன்று அதை பெறுபவர்களுக்கெல்லாம் இலவசமாக கிடைக்கும். மனிதனுடைய ஆன்ம விடுதலைக்கு முக்கியமானது என்று ரிஷிகள் கண்டறிந்தவைகளை மேல்நாட்டவருக்காக நாம் மிக எளிமைப்படுத்தி கொடுக்க வேண்டியதில்லை. வெளி அனுபவங்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே விதமான ஆன்மாவையுடையவர்கள் மேல்நாட்டவராயினும் சரி, கீழ்நாட்டவராயினும் சரி, ஓர் ஒழுங்கான யோக முறையை பின்பற்றாவிட்டால் முன்னேற முடியாது. அந்த மகான் தன் சாந்தமான கண்களால் என்னை உற்று நோக்கினார். அவருடைய சொற்கள் மறைமுகமாக எனக்கு வழிகாட்ட வேண்டி முன்னோடியாக கூறப்பட்டவை என்பதை நான் அப்பொழுது அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு அவர் அடிக்கடி தற்செயலாக கொடுத்து வந்த குறிப்புகளின் முழு அர்த்தத்தை, பாரதத்தின் உபதேசங்களை அமெரிக்காவிற்கு என்னோடு ஒரு நாள் எடுத்துச் செல்வேன் என்பதற்காக கொடுக்கப்பட்டவைதாம் என்பதை நான் இப்பொழுது இதை எழுதும்போதுதான் உணர்கிறேன். மகரிஷியே, நீங்கள் உலகத்தின் நன்மைக்காக யோகத்தைப் பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என விரும்புகிறேன். நான் சீடர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறேன். அவர்களும் அவர்களது சிஷ்ய பரம்பரையும் உயிர் உள்ள புத்தகங்களாக திகழ்ந்து காலத்தின் இயற்கையான அழிவுகளுக்கும் விமரிசகர்களின் செயற்கையான விளக்கங்களுக்கும் எதிரான நிரூபணங்களாக செயல்படுவார்கள். மாலையில் அவரது சீடர்கள் வரும் வரையில் நான் அந்த யோகியுடன் தனிமையில் இருந்தேன். பாதுரி மகாசயர் அவருடைய ஈடற்ற சொற்பொழிவு ஒன்றைத் தொடங்கினார். அமைதியான வெள்ளமென அவரது சொற்பொழிவை கேட்க வந்தவர்களின் மனக்குப்பைகளை ஒதுக்கித் தள்ளி அவர்களை இறைவனை நோக்கி திருப்பினார். அவருடைய குறிப்பிடத்தக்க ஓமை கதைகள் மொழி தவறுகளின்றி வங்காள மொழியில் வெளிப்பட்டன. அந்த மாலையில் பாதுரி மீராபாயின் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட
பல தத்துவ கருத்துக்களை விவரமாக எடுத்துரைத்தார். மத்திய காலத்தவரான மீராபாய் ராஜபுதனத்தின் இளவரசி. தன் அரச வாழ்வைத் துறந்து மகான்களின் சங்கத்தை விரும்பினார். ஓர் உயர்ந்த சந்நியாசியான சனாதன கோஸ்வாமி அவள் ஒரு பெண் என்பதற்காக அவளை வரவேற்க மறுத்தார். அதற்கு மீராபாய் அளித்த பதில் அவரை கொணர்ந்து அவள் திருவடிகளில் பணிய வைத்தது. மீராபாய் கூறினாள், உங்கள் குருவிடம் கூறுங்கள், எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் இறைவனைத் தவிர எந்த ஆண்மகனும் இருப்பது தெரியாது. நாம் எல்லோருமே அவன் முன் பெண்கள்தாமே. இறைவன் மட்டுமே முழுமையான சிருஷ்டி தத்துவம் என்றும் அவனது படைப்பு சக்தியற்ற மாயையே என்றும் கூறும் சாத்திர தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது இது. மீராபாய் பக்தியின் சாறு ததும்பி வழியும் பல கவிதைகளை இயற்றியுள்ளார். அவை பாரதத்தின் செல்வங்களாக இன்றும் போற்றப்படுகின்றன. அவற்றில் ஒரு பாடலின் மொழிபெயர்ப்பை கீழே கொடுத்திருக்கிறேன். நித்தம் நீராடி அவனை காணலாம் எனில் விரைவில் நான் நீரினமாவேன். கிழங்கும் கனியும் உண்டால் கிடைப்பானெனில் மகிழ்ந்து நான் வெள்ளாடாக விரும்புவேன். மணி உருட்டி செபித்துக் காணலாமெனில் பெரும் பெரும் மணிகளை உருட்டி வேண்டுவேன். கற்சிலை முன் வணங்கிக் காண்போமெனில் கற்பாறை மலையை உகந்து வணங்குவேன். ஆவின் பாலருந்தி அவனைக் காணலாமெனில் சிசுவும் கன்றும் அவனைக் காண்பரே. கொண்டவளைத் தள்ளி விண்ணவனை நாடலாமெனில் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அலியாகாரோ. திண்ணமாகச் சொல்வாள் பக்த மீரா, அன்பின்றி வாரான் நந்தலாலா. பாதுரி யோகாசனத்தில் அமர்ந்திருக்கையில் பல மாணவர்கள் அவருடைய அருகில் கிடக்கும் அவரது பாதுகைகளில் ரூபாய்களைப் போடுவர். பாரதத்தில் பழக்கத்திலுள்ள இந்த மரியாதையான காணிக்கை சீடர்கள் தங்கள் உலக சொத்துக்களை குருதேவரின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுவதைக் குறிக்கிறது. நன்றியுள்ள நண்பர்கள் பக்தர்களின் நன்மையை விரும்பும் கடவுளின் மாற்று உருவங்களே. குருதேவரே, நீங்கள் ஆச்சரியகரமானவர். ஒரு மாணவன் விடைபெற்றவாறு பிதாமகரைப் போன்ற அந்த ஞானியை பக்தியுடன் நோக்கினான். நீங்கள் இறைவனைத் தேடுவதற்காகவும் எங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காகவும் செல்வங்களையும் நலன்களையும் தியாகம் செய்திருக்கிறீர்கள். அவர் சிறுவயதில் ஒருமுகமான யோக சாதனையில் இறங்கிய பொழுது அவரது மிகப்பெரிய குடும்பச் சொத்து அவ்வளவையும் துறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. நீ கதையையே மாற்றுகிறாயே. அந்த மகானின் முகம் சிறு கண்டனத்தை தெரிவித்தது. நான் மிக அற்பமான சில ரூபாய்களையும் சிற்சில வசதிகளையும் இந்த முழு பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தத்திற்காக துறந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எதை தியாகம் செய்தேன்? செல்வத்தை பகிர்ந்து கொள்வதில் உள்ள ஆனந்தத்தை நான் அறிவேன். அது ஒரு தியாகமாகுமா? குறுகிய நோக்குடைய உலக மனிதர்கள்தாம் உண்மையிலேயே நிஜமான துறவிகளாவார்கள். கையளவு எளிய உலக விளையாட்டுப் பொருட்களுக்காக ஈடு இணையற்ற தெய்வீக சொத்தை துறக்கிறார்களே. துறவின் மாறுபட்ட இந்த கருத்தைக் கேட்டு நான் உள்ளூர சிரித்துக் கொண்டேன். இக்கருத்து ஒரு ஏழை சாதுவின் தலையில் குபேரனின் கிரீடத்தை ஏற்றுகிறது. பணத்திமிர் படைத்த பெருஞ்செல்வர்களை அவர்கள் உணராமலேயே உயிர் தியாகிகளாக்கி விடுகிறது. ஒரு தெய்வீகத் திட்டம் எந்த ஆயுள் காப்பு நிறுவனத்தையும் விட விவேகத்துடன் நம் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. இந்த மகானின் முடிவுரையான இந்த சொற்கள்தாம் அவர் நம்பிக்கையின் மூலம் கண்ட உண்மை. இவ்வுலகம் முழுவதும் புறக்காப்பீட்டில் கவலையுடன் நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கசப்பான எண்ணங்கள் அவர்களின் நெற்றியிலுள்ள வடுக்களைப் போல் உள்ளன. நம் முதல் சுவாசத்திலிருந்தே நமக்கு காற்று, பால் இவைகளை கொடுத்தவனுக்கு தன் பக்தர்களின் அன்றாட வாழ்விற்கு எப்படி வழி செய்வது என்பது தெரியும். பள்ளிக்கூடம் விட்டதும் அந்த ரிஷியின் வீட்டிற்குச் செல்லும் இந்த யாத்திரைகளை நான் தொடர்ந்து செய்து வந்தேன். ஓர் அமைதியான ஆர்வத்துடன் அனுபவ நிலையை அடைய அவர் எனக்கு உதவினார். ஒரு நாள் அவர் என் வீட்டின் அருகிலுள்ள இடத்தை விட்டு தூரத்திலுள்ள ராம்மோகன் ராய் சாலையிலுள்ள இடத்திற்கு குடியேறினார்.
அங்கு அவருடைய அன்பு சீடர்கள் அவருக்கு நாகேந்திர மடம் என்ற ஒரு புதிய மடத்தை கட்டிக் கொடுத்திருந்தனர். இது என் வாழ்க்கை சரிதத்தை பல ஆண்டுகளுக்குப் பின்னால் கொண்டு சென்றாலும் பாதுரி மகாசயர் எனக்கு கூறிய கடைசி சொற்களை இங்கு குறிப்பிடுகிறேன். அமெரிக்காவிற்குச் செல்வதற்கு முன்னால் நான் அவரை தேடிச் சென்று அவரது ஆசியை வேண்டி பணிந்தேன். மகனே, அமெரிக்காவிற்குச் செல். பழமையான பாரதத்தின் பெருமையை கேடயமாகக் கொள். உன் நெற்றியில் வெற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நெடுந்தொலைவிலுள்ள அந்த பெருந்தன்மை வாய்ந்த மக்கள் உன்னை நன்கு வரவேற்பார்கள். அத்தியாயம் 8. பாரதத்தின் தலைசிறந்த விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களின் கண்டுபிடிப்பாகிய கம்பியில்லா தந்தி மார்க்கோனிக்கு முந்தையது. சிந்தனையைத் தூண்டும் இக்கருத்தை தற்செயலாக கேட்டதும் நான் நடைபாதை ஓரமாக அறிவியல் விவாதம் செய்து கொண்டு சென்ற பேராசிரியர்கள் குழுவின் சமீபத்தில் சென்றேன். அவர்களுடன் சேர்ந்து கொண்டதின் காரணம் என் இனப்பெருமையாக இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன். பாரதம் ஆன்மீகத்தில் மட்டுமல்லாது இயற்பியலிலும் பெரும்பங்கு வகிக்க முடியும் என்ற உண்மையில் எனக்கிருந்த ஆர்வம் மிகுந்த அக்கறையை என்னால் மறுக்க முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா? அப்பேராசிரியர் விளக்கி உதவினார். முதலாக ஒரு கம்பியில்லா இணைப்பையும் மின் அலைச்சிதறலை எடுத்துக் காட்டுவதற்கான கருவியையும் கண்டுபிடித்தவர் போஸ்தான். ஆனால் இந்த பாரத விஞ்ஞானி தன் கண்டுபிடிப்புகளை வியாபாரமாக்கி லாபமடையவில்லை. அவர் சீக்கிரத்திலேயே உயிரற்ற ஜடப்பொருட்களிடமிருந்து உயிருள்ள பொருட்களிடம் தன் கவனத்தை திருப்பினார். தாவர இயல் நிபுணராக அவருடைய புரட்சிகரமான கண்டுபிடிப்புகள் இயற்பியல் நிபுணராக அவர் கண்டுபிடித்த முக்கியமான சாதனைகளையும் மிஞ்சிவிட்டன. இதை எனக்கு அறிவுறுத்தியவருக்கு நான் மரியாதையுடன் நன்றி செலுத்தினேன். அவர் மேலும் கூறினார், அந்த உயர்ந்த விஞ்ஞானி மாநிலக் கல்லூரியில் என் சகோதர பேராசிரியர்களில் ஒருவர். நான் அடுத்த நாள் அந்த ஞானியை என் வீட்டிற்கு அருகிலேயே இருந்த அவர் வீட்டில் சந்தித்தேன். வெகு நாட்களாகவே ஒரு மரியாதையான தூரத்திலிருந்து அவரை பாராட்டி வந்தேன். தனிமையை நாடும் ஆழ்ந்த சுபாவமுடைய அத்தாவரவியல் நிபுணர் என்னை அன்புடன் வரவேற்றார். அவர் அழகாக, திடகாத்திரமாக, சுமார் 50க்கு மேல் வயதுடையவராகவும், அகன்ற நெற்றி, அடர்த்தியான கேசம், எங்கோ கனவுலகில் நிலைத்திருப்பதைப் போன்ற கண்கள் உடையவராகவும் இருந்தார். அவரின் குரலில் இருந்த தெளிவு வாழ்நாள் முழுவதும் விஞ்ஞானத்திலேயே ஊறி நின்ற வழக்கத்தை காட்டியது. நான் மேலை நாடுகளில் உள்ள அறிவியல் சங்கங்களுக்கு பயணம் செய்துவிட்டு சமீபத்தில்தான் திரும்பி வந்தேன். எல்லா உயிரினங்களிலும் உள்ள பிரிக்க முடியாத ஒற்றுமையை எடுத்துக்காட்டும் என்னுடைய கண்டுபிடிப்பான நுட்பமான கருவிகளில் அவற்றின் அங்கத்தினர்கள் ஆழ்ந்த அக்கறை காட்டினார்கள். போஸ் தாவர உருப்பெருக்கி, அதாவது கிரெஸ்ககிராஃப், 1 கோடி மடங்கு பெரிதாக்கிக் காட்டும் தன்மையுடையது. சாதாரண உருப்பெருக்கி சில 1000 மடங்கு மட்டுமே பெரிதாக்கிக் காட்டவல்லதாயிருந்தாலும் அது உயிரியல் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. இந்த தாவர உருப்பெருக்கி எண்ணிறைந்த தோற்றங்களை காண வழி செய்கிறது. விஞ்ஞானத்தின் பொதுவான கரங்களினால் கிழக்கு மேற்கு ஆகிய 2 இணைப்பை விரைவுபடுத்த நீங்கள் நிறைய செய்திருக்கிறீர்கள் ஐயா. நான் கேம்பிரிட்ஜில் கல்வி கற்றேன். எல்லா கோட்பாடுகளையும் தவறுதலற்ற பரிசோதனைகளின் மூலமே ஒப்பிட்டு பார்த்து ஒப்புக்கொள்வது என்ற மேல்நாட்டவரின் முறை எவ்வளவு பாராட்டத்தக்கது! அந்த அனுபவ செயல்முறை என் கீழை நாட்டு பரம்பரைச் சொத்தான ஆன்ம சோதனை என்ற பரிசுடன் கைகோர்த்துச் சென்றுள்ளது. இந்த 2ம் சேர்ந்து வெகு காலமாக தன்னை மறைத்து வந்த இயற்கையின் மௌனங்களை களைத்தெறிய எனக்கு உதவின. எதையும் எளிதில் நம்பாதவர்களுக்கு என் தாவர உருப்பெருக்கியின் வரைபடங்கள் சொல்லும் கதைகளின் மூலம் தாவர இனங்களுக்கும் உணர்வுமிக்க நரம்பு மண்டலங்களுக்கும் பலதரப்பட்ட உணர்ச்சிகளுடன் கூடிய வாழ்க்கையும் உண்டு என்பது நிரூபிக்கப்படுகிறது. தூண்டப்படும் பொழுது அன்பு, வெறுப்பு, ஆனந்தம்,
பயம், இன்பம், வலி, உணர்ச்சியின் மிகுதி, மயக்கம், இன்னும் கணக்கற்ற பல தகுந்த எதிர்விளைவுகள் மிருகங்களுக்கு ஏற்படுவதைப் போன்று தாவர இனங்களுக்கும் உண்டாகின்றன. பேராசிரியரே, இந்த தாவர இனங்களின் தனித்தன்மை பொருந்திய உயிர்த்துடிப்பு எல்லா படைப்புகளிடமும் காணப்படுவதென்பது நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு வெறும் கற்பனை கவிதைகளில்தான் காணப்படும். எனக்கு தெரிந்த ஒரு மகான் மலர்களை பறிக்கவே மாட்டார். அந்த ரோஜா புதருடைய அழகின் பெருமையை நான் கொள்ளையிடலாமா? நான் முரட்டுத்தனமாக பறித்து அதன் பெருமையை குலைக்கலாமா என்பார். அவருடைய இரக்கமான வார்த்தைகள் உங்கள் கண்டுபிடிப்புகளின் மூலம் உண்மையென நிரூபிக்கப்படுகின்றன. ஒரு கவிஞனுக்கு உண்மையுடன் உள்ள உறவு நெருக்கமானது. ஆனால் விஞ்ஞானியோ தடுமாற்றத்துடன் உண்மையை அணுகுகிறான். ஒரு நாள் என் ஆய்வுக்கூடத்திற்கு வந்து ஒப்பு ஓமையற்ற என் உருப்பெருக்கியை பார்க்கவும். நான் அந்த அழைப்பை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். பின்னர் அந்த தாவர இயல் நிபுணர் மாநிலக் கல்லூரியை விட்டுவிட்டு கல்கத்தாவில் ஆராய்ச்சிக் கூடம் ஒன்றை நிறுவ ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததாக கேள்விப்பட்டேன். போஸ் நிறுவனம் திறக்கப்பட்ட பொழுது நான் அதன் துவக்க விழாவிற்குச் சென்றிருந்தேன். இதில் அக்கறை கொண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தார்கள். விஞ்ஞானத்தின் நவீன இல்லமாகிய அந்த இடத்தில் கலை அழகையும் ஆன்மீகச் சின்னங்களையும் கண்டு நான் மயங்கினேன். அதன் முன்வாயில் பழமையான ஒரு கோயிலில் நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஞாபகச் சின்னம் போன்றிருந்தது. ஒரு தாமரைக் குளத்தின் பின்னால் கையில் ஒளி சிந்தும் விளக்குடன் நிற்கும் பெண்ணுருவம். பெண்ணை அழிவற்ற ஒளியை ஏந்துபவராக மதித்துப் போற்றும் பாரதத்தின் இயல்பை குறிப்பதாயிருந்தது. தோட்டத்திலுள்ள ஒரு சிறிய கோயில் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அருவ நிலைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. பீடத்தில் எந்த உருவச் சிலையும் இல்லாதது எங்கும் நிறைந்துள்ள தெய்வத்தின் அழிவின்மையை குறித்தது. இந்த மகத்தான சமயத்தில் போஸின் சொற்பொழிவு அருள் பெற்ற பழங்காலத்திய ரிஷிகளில் ஒருவர் வாய்மூலமாக வந்தது போல் தோன்றியது. நான் இந்த நிறுவனத்தை வெறும் ஆய்வுக்கூடமாக மட்டுமின்றி ஒரு கோயிலாக அர்ப்பணம் செய்கிறேன். மக்கள் குழுமியிருந்த அந்த சபையின் மீது அவருடைய வணக்கமான கம்பீரம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மேற்போர்வையைப் போல் கவிந்திருந்தது. நான் ஆராய்ச்சியை மேற்கொள்கையில் இயற்பியல் மற்றும் உடற்கூறு இயல் ஆகியவற்றின் எல்லைக்கு என்னை அறியாமல் இட்டுச் செல்லப்பட்டேன். உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடையே எல்லைக்கோடுகள் மறைவதையும் தொடர்பு புள்ளிகள் தென்படுவதையும் நான் மிகுந்த வியப்புடன் கண்டேன். உயிரற்ற பொருட்கள் வெறும் ஜடப்பொருட்களாகவே கருதப்பட்டன. ஆனால் கணக்கற்ற சக்திகளின் செயலுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவை விதிர் விதித்தன. எல்லாவற்றிற்கும் பொருந்துகிற ஓர் எதிர் செயல் உலோகம், தாவரங்கள் மற்றும் பிராணிகள் இவற்றை ஒரு பொதுவான விதியின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக தோன்றுகிறது. அவை அனைத்தும் களைப்பு, சோர்வு, திரும்பவும் குணமடைதல், அதிக மகிழ்ச்சி, எந்த பிரதிபலிப்பையும் தோற்றுவிக்காத நிரந்தரமான மரணம் ஆகிய குணங்களை வெளிப்படுத்தின. இந்த மாபெரும் பொதுவான அம்சத்தைக் கண்டு பயபக்தி நிறைந்த நான் மகத்தான நம்பிக்கையுடன் ராயல் சொசைட்டிக்கு என் முடிவுகளை அறிவித்தேன். இம்முடிவுகள் சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டன. ஆனால் உடற்கூறு இயல் நிபுணர்கள் இயற்பியலில் என் கண்டுபிடிப்புகளின் வெற்றி நிச்சயமாக இருப்பதால் அதனுடன் நிறுத்திக் கொள்ளும்படியும் அவர்களுடைய துறைகளில் தலையிட வேண்டாமென்றும் எனக்கு அறிவுரை கூறினார்கள். நான் தெரியாத்தனமாக பழக்கமில்லாத இன வேறுபாடு துறையில் புகுந்து அதன் ஆச்சாரத்தை அவமதித்து விட்டேன். உணர முடியாத ஒரு சார்புடைய சமயச் சாய்வும் அங்கிருந்தது. அது நம்பிக்கையிலிருந்து அறியாமையை பிரித்துணர முடியாதபடி மயக்கமூட்டுவதாகும். என்றும் முன்னேறி வரும் படைப்பின் மர்மத்தை நம்மை சூழ்ந்து அமைந்துள்ள அந்த ஆண்டவன் நமக்குள் எதையும் சோதித்து புரிந்து கொள்ளும் விருப்பத்தையும் புகுத்தி இருப்பான் என்ற உண்மையை பெரும்பாலும் மறந்து விடுகிறோம். பல ஆண்டுகளுக்கு மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் விஞ்ஞானத்தின் பக்தனுடைய வாழ்க்கை தவிர்க்க முடியாதபடி முடிவற்ற போராட்டங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். அவன்
லாப நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் ஒன்றாக பாவித்து தன் வாழ்க்கையை மனப்பூர்வமான ஒரு காணிக்கையாக அளிக்க வேண்டும். காலக்கிரமத்தில் உலகத்தில் முன்னோடியாக விளங்கும் விஞ்ஞான சங்கங்கள் என் கோட்பாடுகளையும் முடிவுகளையும் ஒப்புக்கொண்டு விஞ்ஞானத்திற்கு பாரதத்தினுடைய பங்கின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்தன. சிறிய அல்லது வரையறைக்குட்பட்ட ஏதாவது பாரதத்தின் மனத்தை என்றாவது திருப்திப்படுத்த முடியுமா? இந்த நாடு ஒரு தொடர்ச்சியான உயிருள்ள பாரம்பரியத்தின் மூலமாகவும் புத்துணர்ச்சி அளிக்கும் உயிராற்றலாலும் கணக்கற்ற மாற்றங்களினூடேயும் தன்னை திரும்பவும் சரி செய்து கொண்டு வந்திருக்கிறது. இந்தியர்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய கவர்ச்சியான பரிசுகளை நிராகரித்து செயலற்ற தியாகத்தின் மூலமாக அல்லாமல் செயலுடனான போராட்டங்களின் மூலமாகவே வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள்களை அடைவதை நாடியிருக்கிறார்கள். போராட்டத்தை மறுக்கும் ஒரு பலவீனன் எதையும் சாதிக்காததுடன் தியாகம் செய்யவும் எதுவும் இல்லாதவன். முயற்சி செய்து வென்றவனாலேயே அவனுடைய வெற்றிகரமான அனுபவத்தின் பலன்களை அளிப்பதன் மூலம் உலகத்தை மேன்மையடையச் செய்ய முடியும். பொருளின் எதிர்வினை பற்றியும் தாவர வாழ்வின் எதிர்பாராத வெளிப்பாடுகளைப் பற்றியும் போஸ் ஆய்வுக்கூடத்தில் ஏற்கனவே செய்யப்பட்ட பணி இயற்பியல், உடற்கூறு, மருத்துவம், விவசாயம், மேலும் உளவியலிலும் கூட விரிவான ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுத்துள்ளது. இதுவரையிலும் விடை காண முடியாதவை என்று ஒதுக்கப்பட்ட சிக்கல்களைக் கூட சோதனை மூலம் ஆராய்ந்து பார்க்கலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் உயர்தரமான வெற்றிகளை கண்டிப்பான விதிமுறைகள் இன்றி அடைய முடியாது. ஆதலால் நான் திட்டமிட்டு செய்த அதி உணர்வு நுட்பங்களுடைய மின்கல கருவிகளும் மற்ற கருவிகளும் நுழைவுக்கூடத்தில் பெட்டியில் உங்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏமாற்றும் வெளித்தோற்றங்களை புறக்கணித்துவிட்டு காணப்படாது கிடக்கும் உண்மையைக் கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட நெடுங்கால முயற்சிகளை அவை எடுத்துக் காட்டும். அத்தகைய முயற்சிகள் விடாமுயற்சியுடன் கூடிய அயராத உழைப்பினாலும் சமாளிக்கும் திறனாலும் மனித வரம்பை வெல்லத்தக்கனவாகின்றன. படைப்பாற்றலுடன் செயல்படும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் உண்மையான ஆய்வுக்கூடம் மனம்தான் என்பதும், அங்கேதான் பொய்த்தோற்றத்தின் பின்னே உள்ள உண்மை விதிகளை கண்டறியலாம் என்பதும் தெரியும். இங்கு நிகழ்த்தப்பெறும் சொற்பொழிவுகள் ஏற்கனவே கூறப்பட்ட கருத்துக்களை திரும்ப திரும்ப கூறுபவை அல்ல. இந்த கூடங்களில் முதலாக நிரூபிக்கப்பட்ட புது கண்டுபிடிப்புகளை அவை அறிவிக்கும். இங்கிருந்து முறையாக வெளிவரும் வெளியீடுகள் மூலமாக இந்த நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள் உலக நாடுகளுக்கு பாரதத்தின் கொடையாக எங்கும் பரவும். அவை பொது சொத்தாக இருக்கும். தனி சொத்து என்பதற்கான அங்கீகாரங்கள் கேட்கப்படப் போவதில்லை. அறிவை சொந்த லாபத்திற்கு உபயோகிக்கும் களங்கத்திலிருந்து நாம் என்றும் விலகியிருக்க வேண்டுமென நமது தேசிய பண்பாடு கோருகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் கிடைக்கும் வசதிகள் எல்லா நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம். இதில் நான் எனது நாட்டின் பண்பாட்டை கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். 25 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாரதம் தன்னுடைய பழம் பல்கலைக்கழகங்களான நாலந்தா, தக்ஷசீலம் ஆகியவற்றிற்கு உலகம் முழுவதிலிருந்தும் அறிஞர்களை வரவேற்றது. விஞ்ஞானம் என்பது கீழை நாட்டிற்கோ மேலை நாட்டிற்கோ மட்டும் சொந்தமானதன்று. அது எல்லோருக்கும் பொதுவான உலகச் சொத்து. இருந்தாலும் பாரதம் விஞ்ஞானத்தில் சிறந்த பங்காற்ற தனி தகுதி பெற்றுள்ளது. ஒன்றுக்கொன்று முரண்பட்டு தோன்றும் விபரீதமான உண்மைகளின் குவியலிலிருந்து ஒரு புது விதிமுறையை புரிந்து எடுத்துவிடக்கூடிய அதீத இந்திய கற்பனையை ஒருமுனைப்படுத்தப்பட்ட எண்ணம் என்னும் பழக்கம் கட்டுப்படுத்துகிறது. இந்த கட்டுப்பாடு உண்மையை எல்லையற்ற பொறுமையுடன் தேட மனத்தை நிலைநிறுத்த உதவுகிறது. அந்த விஞ்ஞானியின் முடிவுரையில் கூறப்பட்ட சொற்கள் என் கண்களில் நீரை வருவித்தது. உண்மையில் பொறுமை என்பது காலத்தையும் சரித்திர ஆசிரியர்களையும் ஒருங்கே திகைப்படையச் செய்யும் பாரதத்தின் மறுபெயரல்லவா? அந்த ஆய்வுக்கூடம் தொடங்கிய சிறிது நாட்களுக்குப் பிறகு நான் அங்கு மறுபடியும் சென்றேன். அந்த சிறந்த தாவர இயல் நிபுணர் அவருடைய வாக்குறுதியை மறக்காமல் என்னை அவருடைய அமைதியான ஆய்வுக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றார். நான் இந்த பெரணிச் செடியுடன் தாவர உருப்பெருக்கியை இணைக்கிறேன்.
அதன் பெரிதாக்கும் தன்மை பிரம்மாண்டமானது. ஒரு நத்தை ஊர்வது இதன் மூலம் பெரிதுபடுத்தப்படுமானால் அது ஒரு துரித ரயில் வண்டி போவதைப் போல தோற்றமளிக்கும். என் பார்வை ஆவலுடன் அந்த பெரணி திரையில் பிரதிபலிப்பதை நோக்கியது. நுட்பமான உயிர்ச்சலனங்கள் இப்பொழுது நன்கு தென்பட்டன. அந்த செடி வசீகரிக்கப்பட்ட என் கண்களின் முன்னால் மெதுவாக வளரலாயிற்று. அந்த விஞ்ஞானி பெரணியின் முனையை ஒரு சிறு உலோகத் தண்டினால் தொட்டார். ஊமை நாடகம் போன்று விரிவடைந்து வந்த அந்த செடியின் அசைவு திடீரென்று நின்றது. அந்த தண்டை அகற்றியவுடன் மறுபடி அதன் சலனம் சுறுசுறுப்பாகத் தொடங்கியது. எந்த ஒரு மிகச்சிறிய வெளித்தடையும் அதனுடைய உணர்ச்சிமிக்க திசுக்களுக்கு எவ்வளவு ஊறு விளைவிப்பதாயுள்ளது என்பதை இப்போது கண்டீர்கள், போஸ் குறிப்பிட்டார். இப்பொழுது கவனியுங்கள், நான் மயக்க மருந்து கொடுக்கிறேன். பிறகு அதை முறிக்கவும் மருந்து கொடுக்கிறேன். மயக்க மருந்தின் பலனாக எல்லா வளர்ச்சியும் நின்றுவிட்டது. முறிவு மருந்து புத்துணர்ச்சி தருவதாக அமைந்தது. திரையில் தெரிந்த அந்த வளர்ச்சியின் குறிகள் ஒரு திரைக்கதையை விட என்னை அதிகம் கவர்ந்தது. எனது தோழர் இங்கு ஒரு வில்லனாக பங்கேற்பவர் ஒரு கூரான கருவியை பெரணியின் ஒரு பாகத்தினுள்ளே செலுத்தினார். விட்டு விட்டு துடித்ததில் அதன் வலி தெரிந்தது. ஒரு கத்தியை அதன் தண்டில் பாதியளவு செலுத்திய பொழுது அந்த பிம்பம் மிக தீவிரமாக தவித்து கடைசியில் மரணத்தின் அறிகுறியாக நின்றுவிட்டது. முதலில் ஒரு பெரிய மரத்திற்கு மயக்க மருந்து கொடுத்து நான் ஒரு வெற்றிகரமான இடப்பெயர்ச்சியை செய்து முடித்தேன். சாதாரணமாக இம்மாதிரியான காட்டு அரசர்கள் இடம்பெயர்ந்த வெகு சீக்கிரத்தில் மடிந்து விடுவார்கள். அந்த உயிர்காத்த ஏற்பாட்டை நினைத்தபொழுது ஜெகதீஷ் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். என் நுட்பமான கருவியின் வரைபடங்கள் மரங்களுக்கு இரத்த ஓட்ட முறை இருப்பதை நிரூபித்தன. அவைகளுடைய தாவர உயிர்ச்சாற்றின் ஓட்டம் மிருகங்களின் இரத்த அழுத்தத்திற்கு ஒப்பாக செயல்படுகிறது. இந்த உயிர்ச்சாற்றின் ஏறும் ஓட்டம் தந்துகி கவர்ச்சியை போன்றது என்று சாதாரணமாக கூறப்படும் வாதங்களினால் விளக்க முடியாது. தாவர உருப்பெருக்கி மூலம் உயிருள்ள செல்களின் செயலாக இந்நிகழ்ச்சி வெளிப்படுத்தப்படுகிறது. மரத்தின் அடிவரை செல்லும் ஓர் உருளைக் குழாயிலிருந்து வெளிவருகின்ற சுருங்கி விரியும் அலைபோன்ற இயக்கத்தினால் உண்மையில் இக்குழாய் ஓர் இதயமாகவே இயங்குகிறது எனலாம். நாம் ஊன்றி பார்க்க பார்க்க இயற்கையின் பலதரப்பட்ட உருவங்களை ஒரே மாதிரியான திட்டம் இணைப்பது கண்கூடாகத் தெரிகிறது. அந்த மகா விஞ்ஞானி இன்னும் ஒரு போஸ் கருவியை காண்பித்தார். நான் உங்களுக்கு ஒரு தகரத் துண்டில் சில பரிசோதனைகளை செய்து காண்பிக்கிறேன். உலோகங்களிலுள்ள உயிர் சக்தி வெளியிலிருந்து கொடுக்கப்படும் தூண்டல்களுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இயங்குகின்றன. மை அடையாளங்கள் இவற்றின் பலவித எதிர் செயல்களை எடுத்துக் காட்டும். நான் மிகுந்த ஈடுபாட்டுடன் அணு அமைப்பின் தனித்தன்மை பொருந்திய அலைகளை பதிவு செய்யும் அந்த வரைபடத்தை கவனித்தேன். அந்த பேராசிரியர் மயக்க மருந்தை அந்த தகரத்தின் மீது தடவியதும் அலை அதிர்வுகளின் பதிவு நின்றுவிட்டது. அந்த உலோகம் மெதுவாக சுயநிலை அடைந்ததும் அவ்வதிர்வுகள் மறுபடியும் பதியலாயின. என் நண்பர் ஒரு நச்சு மருந்தை அதில் தடவினார். உடனே அந்த தகரத் துண்டு துடித்தது. அவ்வரைபடத்தின் ஊசி திடீரென்று மரண அறிக்கையை விடுத்தது. அந்த விஞ்ஞானி கூறினார், கத்திரிக்கோல், இயந்திரங்கள் போன்றவற்றில் உள்ள உலோகங்கள் களைப்படையக்கூடும். சில காலம் அவற்றிற்கு இளைப்பாற வாய்ப்பளித்தால் பிறகு அவை நன்கு செயல்படுகின்றன என்பதை போஸ் கருவிகள் நிரூபித்துக் காண்பித்துள்ளன. உலோகங்களிலுள்ள உயிர்நாடிகள் மின்சார ஓட்டத்தை பாய்ச்சும் பொழுதோ அல்லது மிகுந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுதோ பெரிதும் பாதிப்படைகின்றன அல்லது முழுவதுமாக நின்று விடுகின்றன. அயராத திறமைக்கு மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கும் பலவித கண்டுபிடிப்புகள் உள்ள அவ்வரையைச் சுற்றி கண்ணோட்டம் விட்டேன். ஐயா, மிக பிரமாதமான உங்களுடைய இயந்திர அமைப்புகளை முழுவதும் உபயோகத்திற்கு கொண்டு வந்து பெருத்த அளவில் விவசாய முன்னேற்றத்தை விரைவுபடுத்தாதது வருந்தத்தக்கதாகும். பலதரப்பட்ட உரங்களினால் தாவர வளர்ச்சிக்கு உண்டாகும் விளைவுகளை ஆய்வுக்கூடத்தில் விரைவாக பரிசோதித்து எடுத்துக்காட்ட அவைகளில் சிலவற்றை எளிதாக கையாள முடியாதா?
நீங்கள் சொல்வது சரியே. வரும் தலைமுறைகள் போஸ் கருவிகளை கணக்கற்ற வழிகளில் உபயோகப்படுத்தும். ஒரு விஞ்ஞானி அவர் வாழும் காலத்திலேயே புகழை அடைவது மிக அரிது. ஆக்கபூர்வமான சேவையினால் கிடைக்கும் மகிழ்ச்சியே போதும். அந்த அயர்வற்ற விஞ்ஞானிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துவிட்டு நான் விடைபெற்றேன். அந்த அறிஞரின் வியக்கத்தக்க அறிவு பலம் என்றாவது குறைய முடியுமா என்று நான் எண்ணினேன். ஆண்டுகள் நகர்ந்தாலும் அவரது கண்டுபிடிப்புகள் குறையவில்லை. மிக மிக நுட்பமான இசை ஒலி வரைகோட்டு கருவி, அதாவது ரெசனன்ட் கார்டியோகிராஃபை கண்டுபிடித்த பின் போஸ் கணக்கற்ற இந்திய தாவர வகைகளில் விரிவான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். நம்ப முடியாதபடி பெருமளவில் பயனளிக்கும் மருந்துகளை விவரிக்கும் நூல் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த வரைகோட்டு கருவி ஒரு வினாடியின் 100 பாகத்தை தவறின்றி அப்படியே படமாக காட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. தாவர, மிருக மற்றும் மனித அமைப்பில் உள்ள கணக்கற்ற நாடி துடிப்புகள் இசை ஒலி பதிவுகளின் மூலம் அளக்கப்படுகின்றன. அத்தலைசிறந்த தாவர இயல் நிபுணர் அவருடைய வரைகோட்டு கருவி பிராணிகளை கூறு போடுவதற்கு பதிலாக தாவர வகைகளை கூறு போட்டு பார்க்க உபயோகப்படும் என்று முன்கூட்டியே கூறினார். ஒரே சமயத்தில் ஒரு தாவரத்திற்கும் ஒரு பிராணிக்கும் கொடுக்கப்படும் மருந்து ஆச்சரியப்படும் வகையில் ஒரே விதமான பலனை ஏற்படுத்துகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மனிதனிடம் உள்ள ஒவ்வொரு இயல்பும் தாவரத்தில் ஏற்கனவே அமைந்துள்ளது. தாவர வகைகளை பரிசோதிப்பது பிராணி மற்றும் மனித இனங்களின் துன்பங்களை குறைக்க உதவும். பல ஆண்டுகளுக்குப் பிறகு போஸினுடைய முன்னோடியான தாவரக் கண்டுபிடிப்புகள் மற்ற விஞ்ஞானிகளால் உறுதிப்படுத்தப்பட்டன. 1938 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட பணியைப் பற்றி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறது. நரம்புகள் மூளைக்கும் உடலின் மற்ற உறுப்புகளுக்கும் இடையே செய்திகளை எடுத்துச் செல்லுகையில் மிகச் சிறு மின் தூண்டுதல்கள் ஏற்படுகின்றன என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தூண்டுதல்கள் நுட்பமான கால்வனாமீட்டர்களால் அளக்கப்பட்டு நவீன உருப்பெருக்கிகளால் லட்சக்கணக்கான மடங்கு பெரிது செய்யப்படுகின்றன. இதுவரையில் மனிதனின் அல்லது உயிருள்ள மிருகங்களின் நரம்பிழைகளின் வழியாக பாயும் இத்தூண்டுதல்களின் பாதையை ஆராய்வதற்கு திருப்திகரமான எந்த வழியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏனெனில் இத்தூண்டுதல்கள் செல்லும் வேகம் மிக அதிகமானது. டாக்டர் KS கோல் என்பவரும் HJ கர்டிஸ் என்பவரும் நன்னீரில் வளரும் நீளமான ஒற்றை செல்கள் கொண்ட நிட்டல்லா என்ற செடி, அதாவது தங்கமீன் வளர்க்கும் கிண்ணங்களில் அடிக்கடி உபயோகப்படுவது போன்ற ஒன்றை நரம்பிழைகள் உள்ள மற்ற இனங்களுடன் அப்படியே ஒன்றுபடுகின்றது என கண்டுபிடித்ததை அறிவித்தனர். மேலும் நிட்டல்லா இழைகள் உணர்வூட்டம் பெறும்பொழுது ஏற்படுத்தும் மின் அலைகள் வேகம் ஒன்றை தவிர மிருகங்கள் மற்றும் மனித நரம்பிழைகளில் ஏற்படுவதைப் போன்று ஒவ்வொரு வகையிலும் ஒத்துள்ளன என கண்டனர். ஒரு செடியில் உண்டாகும் மின் நரம்பு தூண்டுதல்கள் மிருகங்களில் ஏற்படுவதை விட மிக மெதுவாக உள்ளன என காணப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பை கொலம்பியா விஞ்ஞானிகள் பின்பற்றி நரம்புகளில் மின் தூண்டுதல்களின் பாதையை மெதுவான சலன படங்களாக எடுக்க வழிவகுத்தனர். இப்படி நிட்டல்லா செடி ரொசட்டா கல்லை போன்று மனம் மற்றும் பொருளின் எல்லைப் பகுதிக்கு அருகில் நன்கு பாதுகாக்கப்பட்டு வரும் ரகசியங்களை ஊகிக்க உதவலாம். கவி ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் இந்த லட்சிய விஞ்ஞானியின் உயர்ந்த நண்பராவார். அவருக்காக அந்த இனிமையான வங்காளக் கவிஞர் பின்வரும் வரிகளை எழுதியுள்ளார். அழைத்திடு துறவி, அழைத்திடு, விழிமின் எழுமின் என்ற தொல்லிசை சாமத்தை உன் சத்திய சொற்களில் கூவி அழைத்திடு. வீண் சாத்திரம் பேசி பெருமை கொண்டு வெறும் ஆத்திரச் சொற்களின் அடிமை மனிதனை அழைத்திடு. வீம்பான மூர்க்கனை முன்னுக்கு அழைத்திடு. அன்னை இயற்கையின் அருள்முகமான அகன்ற மண்ணில் உன் வித்தகரை குறித்து இவ்வழைப்பை நீ விடுத்திடு. தியாகத் தீயின் சுடரின் வெம்மையில் ஒன்றாய் யாவரும் இயங்கட்டும், நம் பாரதமும் தான். தொன்று தொட்டே நிற்கும் நம் அன்னையவள் திரும்பத் தன் உறுதியான பணியாற்றத் தொடங்கட்டும். கடமைக்கும் இறை அன்பிற்கும் தொண்டாற்றவே
ஆழ்நிலை தியானத்தில் அமரட்டும். திரும்பச் சலனமின்றி கலக்கமின்றி பெருவிருப்பின்றி புனிதவதியாகி உலகெல்லாம் அருள் போதிக்கும் அன்னையாகி அரியாசனத்தில் அமரட்டும். அத்தியாயம் 9. ஆனந்தமயமான பக்தரும் அவரது பிரபஞ்ச பிரேமையும். சின்னையா, தயவு செய்து அமருங்கள். நான் என் தெய்வீக அன்னையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். மௌனமாக மிகுந்த பயபக்தியுடன் அறைக்குள் நுழைந்தேன். மாஸ்டர் மகாசயரின் தெய்வீக தோற்றம் என்னை மிகவும் வசீகரித்தது. பட்டு போன்ற வெண்தாடியுடனும் ஒளி வீசும் பெரிய கண்களுடனும் அவர் புனிதத்தின் அவதாரமாக திகழ்ந்தார். என் முதல் வருகை அவருடைய தெய்வீக வழிபாட்டிற்கு இடையூறாகிவிட்டதென்று அவரது நிமிர்ந்த மோவாயும் குவிந்த கைகளும் எனக்கு எடுத்துக் கூறின. என்னை வரவேற்ற அவருடைய எளிய சொற்கள் நான் இதுவரை அனுபவித்திராத மிக தீவிரமான உணர்ச்சிகளை ஏற்படுத்தின. என் தாயை பிரிந்த வேதனைதான் எல்லாவற்றிலும் பெரிய வேதனையாக நான் நினைத்திருந்தேன். இப்பொழுதோ என்னுடைய அன்னை பராசக்தியினிடமிருந்து பிரிந்திருப்பதான உணர்வு என் ஆன்மாவிற்கு விவரிக்க முடியாத சித்திரவதையாக இருந்தது. நான் முனகியபடி தரையில் விழுந்தேன். சின்னையா, அமைதியாக இருக்கவும். அந்த யோகி அனுதாபத்துடன் கலங்கினார். எங்கோ ஒரு மகா சமுத்திரத்தில் மூழ்கி திசை தெரியாது தத்தளிப்பவனாக உணர்ந்த நான் அவரது பாதங்களையே என்னை கரையேற்றும் தெப்பமாக பற்றிக் கொண்டேன். தெய்வீகப் பெருமானே, நீங்கள்தான் எனக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அவளது திருநோக்கின் அருள் எனக்கு உண்டா என்று தெய்வீக அன்னையை கேளுங்களேன். பிறருக்கு அருள் புரிய வேண்டிக் கொள்ளும் புனித வாக்குறுதி எளிதில் கிடைத்துவிடக்கூடிய ஒன்றல்ல. அந்த மகான் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டியதாயிற்று. மாஸ்டர் மகாசயர் பிரபஞ்சத்திற்கே அன்னையாகிய பராசக்தியிடம் அந்தரங்கமாக அளவளாவுவது உண்டு என்பதை எந்த சந்தேகமுமின்றி நான் உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டேன். அந்த யோகியின் குற்றமற்ற கண்களுக்கு அப்போது கூட காட்சியளிக்கும் அன்னை என் குருட்டுக் கண்களுக்கு புலப்படவில்லை என்று உணர்ந்து நான் மிகவும் மனம் குன்றினேன். அவருடைய மென்மையான மறுப்புகளுக்கு செவிசாய்க்காமல் அவரது பாதங்களை வெட்கமின்றி பற்றிக் கொண்டு அவர் தலையிட்டு அருள் செய்யுமாறு மேலும் மேலும் வேண்டினேன். நான் உன் கோரிக்கையை அன்பு தாயிடம் எடுத்துக் கூறுவேன். அந்த மகானின் ஒப்புதல் மெதுவாக கருணை புன்சிரிப்புடன் வெளிவந்தது. எங்கோ கண்காணாத புயல் வீசும் காட்டில் தத்தளித்த என் உயிருக்கு விடுதலையைத் தந்த அந்த சில சொற்களுக்குத்தான் என்ன சக்தி! ஐயா, உங்கள் வாக்குறுதியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அவள் செய்தியை அறிவதற்கு சீக்கிரமே திரும்பி வருவேன். சற்று முன் துயரத்தில் விசும்பித் திணறிய என் குரலில் இப்பொழுது ஆனந்தமான எதிர்பார்ப்பு ஒலித்தது. அந்த நீண்ட படிகட்டுகளில் இறங்கும் பொழுது நான் பழைய நினைவுகளில் மூழ்கினேன். தற்சமயம் மாஸ்டர் மகாசயர் வசிக்கும் 50 ஹேம்ஹெஸ்ட் தெரு, கல்கத்தாவில் உள்ள இந்த வீடு ஒரு காலத்தில் என் குடும்பத்தினரின் இல்லமாகவும் என் தாயின் மரணத்தைக் கண்ட இடமாகவும் இருந்தது. இங்குதான் மறைந்த என் தாயை நினைத்து என் இதயம் உடைந்தது. இன்றோ என் அன்னை பராசக்தியைக் காணாமல் என் ஆத்மா சிலுவையில் அறையப்பட்டது போல் உணர்ந்தது. என் பெருந்துன்பங்களுக்கும் முடிவாக குணப்படுத்தப்பட்டதற்கும் சாட்சி இந்த புனிதச் சுவர்களே. நான் வீட்டிற்கு திரும்பும் பொழுது என் நடையில் ஆர்வம் நிறைந்திருந்தது. தனிமையை நாடி என் சிறிய அறைக்குள் நுழைந்து நான் 10 மணி வரையில் தியானத்தில் ஆழ்ந்தேன். இந்திய வெப்ப இரவின் இருளானது திடீரென்று ஆச்சரியகரமான ஒரு தரிசனத்தால் ஒளியூட்டப்பட்டது. மிகுந்த ஒளி வீசும் பிரகாசத்துடன் தெய்வீக அன்னை என் முன் நின்றாள். அவளது திருமுகம் இதமாக புன்னகை செய்தபடி அழகே உருவாக இருந்தது. என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன், என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன். அந்த தெய்வீகக் குரல் இன்னும் காற்றில் ஒலித்துக் கொண்டிருந்த பொழுதே அவள் மறைந்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் விடியாததுமாக மாஸ்டர் மகாசயரின் வீட்டிற்கு 2வது தடவையாகச் சென்றேன்.
கசப்பான நினைவுகளை உடைய அவ்வீட்டின் மாடிப்படிகளில் ஏறி 4வது மாடியிலுள்ள அவரது அறையை அடைந்தேன். மூடிய கதவின் கைப்பிடி ஒரு துணியால் சுற்றப்பட்டிருந்தது. அந்த யோகிக்கு தனிமை வேண்டும் என்பதற்கு அது அடையாளம் என்று நான் உணர்ந்தேன். நான் செய்வதறியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மகானின் வரவேற்கும் கரத்தால் கதவு திறக்கப்பட்டது. நான் அவருடைய புனித பாதங்களில் பணிந்தேன். நான் விளையாட்டாக என் தெய்வீக பேரானந்த உணர்ச்சியை மறைத்தவாறு ஒரு தீவிர முகபாவத்தை வருவித்துக் கொண்டேன். ஐயா, நான் உங்களுடைய செய்திக்காக வந்துள்ளேன். மிகவும் சீக்கிரமாகவே என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அன்பு தாய் என்னை பற்றி ஏதாவது கூறினாளா? போக்கிரி சென்னையா, அவர் வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. நான் வேண்டுமென்றே மேற்கொண்ட தீவிர முகபாவம் எந்த பலனும் அளிக்கவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. ஏன் இவ்வளவு மர்மமாக தட்டிக் கழிக்க வேண்டும்? மகான்கள் நேரடியாக பேசவே மாட்டார்களா? ஒருவேளை நான் சிறிது படபடப்பாக காணப்பட்டிருக்கலாம். நீ என்னை சோதிக்க வேண்டுமா? அவருடைய அமைதியான கண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதை நன்கு எடுத்துக் காட்டின. நேற்று இரவு 10 மணிக்கு உனக்கு அழகான அன்னையிடமே இருந்து கிடைத்த உறுதிமொழிக்கு மேல் இக்காலை வேளையில் இன்னும் நான் சொல்ல என்ன இருக்கிறது? என் ஆத்மாவின் மடைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் மாஸ்டர் மகாசயரிடம் இருந்தது. மறுபடியும் நான் அவர் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன். ஆனால் சென்ற தடவையைப் போல் வேதனையால் அன்று. இப்பொழுது பெருகிய என் கண்ணீர் ஆனந்த கண்ணீர். உன் பக்தி எல்லையில்லா கருணையை தொடவில்லை என்றா நினைக்கிறாய்? மனித உருவிலும் தெய்வீக உருவிலும் நீ தொழுது வந்த தெய்வத்தின் தாய்மை தன்மை பரிதவிக்கும் உன் கதறலுக்கு செவிசாய்க்காமல் ஒருபொழுதும் இருக்க முடியாது. இவருடைய சிறு கோரிக்கை கூட பரம்பொருளால் மிக்க இனிமையான முறையில் நிறைவேற்றி வைக்கப்படுகிறது. இந்த எளிய மகான் யார்? எனக்கு தெரிந்த மகான்களில் மிக அடக்கமான மனிதரான இவரது பணி இவருக்கேற்றபடி இந்த உலகில் அடக்கமானதாகவே அமைந்திருந்தது. ஆம்ஹெஸ்ட் சாலையில் உள்ள இந்த வீட்டில் மாஸ்டர் மகாசயர் சிறுவர்களுக்காக ஒரு சிறு உயர்நிலை பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். கண்டிக்கும் சொற்கள் அவரிடமிருந்து வெளிப்படா. எந்த சட்டதிட்டமும் பிரம்பும் இவரது ஒழுங்குமுறையை பேணுவதற்கு உபயோகப்படுத்தப்படவில்லை. உண்மையில் அடக்கமான முறையில் நடத்தப்பட்டு வந்த இந்த வகுப்பறைகளில் உயர் கணிதமும் பாடப்புத்தகங்களில் காணப்படாத அன்பெனும் வேதியியலும் போதிக்கப்பட்டு வந்தன. பலனளிக்காத போதனைகளை விட ஆன்மீகத் தொடர்பால் அவர் தன் ஞானத்தை பரப்பினார். தெய்வீக அன்னையிடம் கொண்ட பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் ஒரு குழந்தையைப் போல எந்த வெளி மரியாதையையும் எதிர்பார்க்கவில்லை. நான் உன் குருவல்ல. அவர் இன்னும் சிறிது காலம் கழித்து வருவார். அவருடைய வழிகாட்டுதல் மூலம் உன் அன்பு, பக்தி இவைகளின் தெய்வீக அனுபவங்கள் அவரது ஆழங்காண முடியாத ஞானமாக உருவெடுக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு மாலையும் மாஸ்டர் மகாசயரின் தெய்வீக கிண்ணத்தை நாடி நான் ஆம்ஹெஸ்ட் தெருவிற்குச் சென்றேன். அதன் துளிகள் தினந்தோறும் என் மீது வழிந்தோடும் அளவிற்கு அது நிரம்பியிருந்தது. இதற்கு முன் நான் முழு பயபக்தியுடன் எவரையுமே வணங்கியதில்லை. இப்பொழுது நான் மாஸ்டர் மகாசயரின் திருவடிகள் பட்டு புனிதமடைந்த இடங்களில் நடப்பதைக் கூட என் பாக்கியமாகக் கருதலானேன். ஐயா, உங்களுக்காகவென்றே நான் தொடுத்த இந்த செண்பக மாலையை தயவு செய்து அணிய வேண்டும். ஒரு நாள் மாலை அம்மலர் மாலையை எடுத்துக்கொண்டு அவரை அணுகினேன். ஆனால் அவர் கூச்சத்துடன் பின்வாங்கி அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை திரும்ப திரும்ப மறுத்தார். அதனால் நான் வருத்தமடைவதைக் கண்டு கடைசியில் புன்முறுவலுடன் ஒப்புக்கொண்டார். நாம் இருவருமே அன்னையினுடைய பக்தர்கள். ஆதலால் நீ இந்த உடற்கோயிலில் குடியிருக்கும் அவளுக்கு அர்ப்பணிப்பதாக மாலையைப் போடு. எந்த அகங்கார சிந்தனையும் குடிகொள்ள முடியாதபடி அவரது இயல்பு மிகவும் பரந்திருந்தது. நாளை நாம் என் குருதேவரால் புனிதமடைந்த தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்குச் செல்வோம். அந்த யோகி தெய்வத்தன்மை வாய்ந்த மகானாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராவார். மறுநாள் காலை 4 மைல் தூரமுடைய அந்த பயணத்தை நாங்கள் கங்கை நதியில் படகின் மூலம் மேற்கொண்டோம்.
நுணுக்கமாக செதுக்கப்பட்டு 1000 இதழ்களுடன் மெருகூட்டப்பட்ட வெள்ளித் தாமரையில் தெய்வீக அன்னையும் சிவனும் வீற்றிருக்கும் 9 விதானங்களை உடைய காளி கோயிலினுள் நாங்கள் நுழைந்தோம். மாஸ்டர் மகாசயர் ஆனந்த பரவசத்தில் ஒளிர்ந்தார். அன்பு தாயுடன் அள்ள அள்ள குறையாத ஆனந்த துள்ளலுடன் இழைந்தார். அவள் நாமத்தை உச்சரித்த பொழுது பரவசமடைந்த என் இதயம் அத்தாமரையின் 1000 இதழ்கள் போன்று சிதறியது. பிறகு நாங்கள் அதை சுற்றியுள்ள புனிதமான இடங்களில் மெதுவாக நடந்து தமரிஸ்க் மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பில் நின்றோம். இம்மரத்திற்கே தனி சிறப்பான அதனின்று கசியும் இனிய சாறு மாஸ்டர் மகாசயர் வழங்கிக் கொண்டிருந்த தெய்வீக உணவிற்கு அடையாளமாக இருந்தது. அவருடைய பிரார்த்தனைகள் தொடர்ந்தன. இளஞ்சிவப்பு இறகுகளைப் போன்ற தமரிஸ்க் மலர்கள் இடையே புல்தரை மேல் நான் அசைவற்று அமர்ந்தேன். தற்காலிகமாக என் உடலை மறந்த நான் எங்கோ விண்ணுலகில் பறந்தேன். இப்புனித ஆசிரியருடன் பலமுறை தட்சிணேஸ்வரத்திற்குச் சென்ற புண்ணிய யாத்திரைகளில் இதுவே முதல் தடவையாகும். அவரிடமிருந்து அன்னை அல்லது தெய்வீக கருணை ஆகிய தன்மைகளில் கடவுளின் இனிமையை அறிந்து கொண்டேன். குழந்தையைப் போன்ற அந்த யோகிக்கு கடவுளை தந்தையாகவோ அல்லது தெய்வீக நீதியாகவோ காண்பதில் நாட்டமில்லை. அவருடைய மிருதுவான சுபாவத்திற்கு கண்டிப்பான, கடினமான, கணக்கான கருத்துக்கள் உகந்ததாயில்லை. விண்ணுலக தேவதைகளின் பிரதிநிதியாக இவர் மண்ணுலகில் சேவை புரிய முடியும் என்று நான் ஒரு நாள் அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது அன்புடன் நினைத்தேன். ஒரு கண்டனமோ குற்றமோ இன்றி வெகு காலமாக தெய்வீக புனிதத்தன்மையை உணர்ந்த கண்களுடன் அவர் உலகை நோக்கினார். அவரது உடல், மனம், பேச்சு, செயல் எல்லாமே அவருடைய ஆத்மாவின் எளிமையுடன் எந்த முயற்சியும் இல்லாமல் இயல்பாக ஒன்றியிருந்தன. அவரது பக்குவமான ஆலோசனையை தன்னுடையது என வலியுறுத்தாமல் என் குருதேவர் எவ்வாறு கூறினார் என்ற புகழ் மாலையுடன் இந்த மகான் முடிப்பது வழக்கம். தன் சிந்தனைகள் எதுவுமே தன்னுடையதல்ல என்னும் அளவிற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் மாஸ்டர் மகாசயர் மிக ஆழ்ந்து ஒன்றியிருந்தார். ஒரு நாள் மாலை நானும் அந்த மகானும் அவருடைய பாடசாலை கட்டிடத்தில் கைகோர்த்தபடி நடந்து கொண்டு இருந்தோம். எங்களுக்கு தெரிந்த கர்வம் பிடித்த ஒருவரின் வருகையினால் என் மகிழ்ச்சி சற்று குறைந்தது. அவர் தனது நீண்ட பிரசங்கத்தால் எங்களுக்கு தொல்லை கொடுத்தார். இந்த மனிதரை உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. அந்த மகான் என்னிடம் மெல்லிய குரலில் பேசியது தன் பேச்சில் தானே மூழ்கியிருந்த அந்த தற்பெருமையாளருக்கு கேட்கவில்லை. நான் ஜெகன்மாதாவிடம் இதை பற்றி பேசினேன். அவளுக்கு நம் தொல்லை புரிந்திருக்கிறது. அதோ இருக்கும் சிவப்பு வீட்டினருகில் நாம் சென்றவுடன் அந்த மனிதருக்கு இதைவிட அவசரமான வேலையை நினைவுபடுத்துவதாக அவள் கூறியுள்ளாள். என் கண்கள் விடுதலை தரும் இடத்தில் பதிந்தன. அந்த வீட்டின் சிவப்பு வாயிலை அடைந்ததும் அம்மனிதர் தன் வாக்கியத்தையும் முடிக்காமல் எங்களிடம் விடையும் பெறாமல் ஏனென்றும் தெரியாமலேயே அவ்விடத்தை விட்டகன்றார். அமைதி குலைக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் அமைதி நிறைந்தது. இன்னொரு நாள் ஹவுரா புகைவண்டி நிலையத்தருகில் தனியாக நடந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு கோயிலின் அருகில் சிலர் கைத்தாளங்களுடனும் மத்தளத்துடனும் முரட்டுத்தனமாக வழிபாட்டுப் பாடலை பாடுவதைக் கேட்டு மௌனமாக கண்டனம் செய்தபடி ஒரு வினாடி நின்றேன். பக்தி இல்லாமல் இறைவனின் நாமத்தை இயந்திரம் போன்று திரும்ப திரும்ப எப்படித்தான் உச்சரிக்கிறார்களோ என்று நான் நினைத்தேன். திடீரென்று மாஸ்டர் மகாசயர் வேகமாக என்னை நெருங்கி வருவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தேன். ஐயா, தாங்கள் எப்படி இங்கே? அந்த மகான் என் கேள்வியை புறக்கணித்துவிட்டு என் எண்ணத்திற்கு பதிலளித்தார். சின்னையா, ஞானியோ அஞ்ஞானியோ, அன்புக்குரியவரின் பெயர் யார் வாயிலிருந்து வந்தாலும் இனிமையாகத்தான் ஒலிக்கிறது இல்லையா? அன்புடன் அவர் தன் கையால் என்னைச் சுற்றி அணைத்தார். நான் அவருடைய மந்திர விரிப்பின் மேல் அமர்ந்து கருணையின் முன்னிலைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக உணர்ந்தேன். நீ பயாஸ்கோப் பார்க்க விரும்புகிறாயா? ஒரு நாள் மத்தியானம் தனிமையை விரும்பும் மாஸ்டர் மகாசயரிடமிருந்து வந்த இக்கேள்வி எனக்கு புதிராகத் தோன்றியது. பயாஸ்கோப் என்பது
அந்த நாளில் இந்தியாவின் சலன திரைப்படத்தை குறித்தது. எந்த சூழ்நிலைகளிலும் அவருடன் ஆனந்தமாக இருக்கலாமே என்று நான் ஒப்புக்கொண்டேன். ஒரு துரித நடை எங்களை கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் எதிரில் உள்ள தோட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது. என் தோழர் அங்கு கோல்டிக்கி அல்லது சிறு குளத்தின் அருகில் இருந்த ஒரு நீண்ட பெஞ்சை சுட்டிக் காண்பித்தார். இங்கு சில நிமிடங்கள் அமரலாம். நான் எங்கு நீர்ப்பரப்பைக் கண்டாலும் அங்கு சற்று நேரம் தியானம் செய்யும்படி என் குருதேவர் என்னிடம் கூறியிருக்கிறார். இங்கு இதனுடைய கலங்காத தன்மை இறைவனின் மகத்தான அமைதியை நமக்கு நினைவூட்டுகிறது. எல்லா பொருட்களும் நீரில் பிரதிபலிப்பது போன்று பிரபஞ்ச மனமெனும் ஏரியில் உலகமே பிரதிபலிக்கிறது. இவ்வாறு என் குருதேவர் அடிக்கடி கூறுவார். சீக்கிரமே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்த ஒரு கூடத்தை அடைந்தோம். அந்த சொற்பொழிவு மிகவும் சுவாரஸ்யமற்றதாயிருந்தது. அதனுடன் சேர்ந்த அவ்வப்போது காண்பிக்கப்பட்ட ஒளிப்படங்களும் அதைப் போலவே சுவையற்றதாக இருந்தன. இத்தகைய பயாஸ்கோப்பையா நான் காண வேண்டுமென்று அம்மகான் விரும்பினார்? நான் பொறுமை இழந்தாலும் என் முகத்தில் சலிப்பைக் காண்பித்து அவரது மனத்தை புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவர் ரகசியமாக என் பக்கம் சாய்ந்தார். சின்னையா, உனக்கு இந்த பயாஸ்கோப் பிடிக்கவில்லை என்பதைக் காண்கிறேன். நான் அதை தெய்வீக அன்னையிடம் கூறியுள்ளேன். நம் இருவரிடமும் அவள் மிக்க இரக்கம் கொண்டுள்ளாள். இங்குள்ள மின்சார விளக்குகள் இப்பொழுது அணைந்துவிடும் என்றும், நாம் இவ்வறையை விட்டு வெளியே சென்று விடும் வரை அவை திரும்ப எரியாதென்றும் அவள் கூறுகிறாள். அவர் கிசுகிசுப்பு நின்ற உடனேயே அந்த கூடம் முழுவதும் இருளில் மூழ்கியது. பேராசிரியரின் உரத்த குரல் ஆச்சரியத்தினால் ஒரு வினாடி நின்ற பிறகு அவர், இந்த கூடத்தில் உள்ள மின்சார இணைப்புகளில் ஏதோ குறை இருக்க வேண்டும் என தோன்றுகிறது என்றார். இதற்குள் நானும் மாஸ்டர் மகாசயரும் வாசற்படியை கடந்து விட்டோம். தாழ்வாரத்திலிருந்து பின்னோக்கி பார்த்தபோது அந்த கூடத்தில் விளக்குகள் மறுபடியும் எரிவதை நான் கண்டேன். சின்னையா, அந்த பயாஸ்கோப்பில் உனக்கு ஏமாற்றம் உண்டாயிற்று. ஆனால் இதைவிட வேறொன்று உனக்கு பிடிக்குமென நினைக்கிறேன். பல்கலைக்கழக கட்டிடத்தின் முன்னால் நடைபாதையில் அந்த மகானும் நானும் நின்று கொண்டிருந்தோம். அவர் என் மார்பில் இதயத்தின் மேல் மிருதுவாக தட்டினார். மாற்றம் ஏற்படுத்தும் ஒரு மௌனம் பரவலாயிற்று. எப்படி நவீன பேசும் படங்களில் ஒலிபெருக்கி பழுதுபட்டால் அவை வெறும் சலனப்படங்களாக மாறுமோ, அப்படி தெய்வீக கரமானது ஒரு விசித்திரமான அதிசயத்தால் என்னை சுற்றியுள்ள உலகத்தின் ஒலியை அடக்கியது. பாதசாரிகள், அங்கு சென்று கொண்டிருக்கும் டிராலி வண்டிகள், கார்கள், மாட்டு வண்டிகள் மற்றும் இரும்பு சக்கரம் பூண்ட குதிரை வண்டிகள் யாவுமே எவ்வித சத்தமுமின்றி கடந்து சென்றன. எங்கும் காணக்கூடிய சக்தியுள்ள கண்களை பெற்றிருந்தது போல் நான் என் முன்னே காணும் காட்சிகளைப் போலவே எளிதாக என் பின்னாலும் ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள காட்சிகளைக் கண்டேன். கல்கத்தாவின் அந்த சிறு பாகத்தின் அத்தனை காட்சிகளும் செயல்களும் சத்தமின்றி என் முன்னே விரிந்தன. நீருபூத்த நெருப்பின் ஒளி போன்று ஓர் இதமான பிரகாசம் அங்கு தெரிந்த அனைத்து காட்சிகளினூடேயும் பரவி நின்றது. என்னுடல் பல நிழல் உருவங்களினிடையில் ஒரு நிழல் உருவமாக தோன்றினாலும் மற்றவை முன்னும் பின்னும் சென்று வந்து கொண்டிருக்கையில் என் உருவம் அசையாது இருந்தது. பல சிறுவர்கள், என் நண்பர்கள் அருகில் நெருங்கி என்னை கடந்து சென்றனர். அவர்கள் என்னை நேராக பார்த்தாலும் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அந்த ஒப்பற்ற ஊமை காட்சி என்னுள் விவரிக்க முடியாததோர் ஆனந்தத்தைக் கொணர்ந்தது. நான் ஓர் ஆனந்தமயமான ஊற்றிலிருந்து ஆழ்ந்து பருகினேன். திடீரென்று மாஸ்டர் மகாசயரிடமிருந்து என் மார்பு இன்னொரு மெல்லிய தட்டுதலை பெற்றது. உலகத்தின் குழம்பிய ஒலிகளெல்லாம் விருப்பமற்ற என் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கின. நான் ஒரு மென்மையான கனவிலிருந்து திடீரென்று எழுப்பப்பட்டது போல் தள்ளாடினேன். தெய்வீக பழச்சாறு என் பிடிகளிலிருந்து விலக்கப்பட்டது. சின்னையா, இந்த இரண்டாவது பயாஸ்கோப் உனக்கு பிடித்திருந்ததைக் காண்கிறேன். அந்த மகான் முறுவலித்தார். நான் அவர் முன்னே தரையில் நன்றியுடன் மண்டியிடத் தொடங்கினேன். நீ இப்பொழுது எனக்கு அப்படி செய்யக்கூடாது. தெய்வம் உனது கோயிலிலும் இருக்கிறதென்பது உனக்குத் தெரியும். உனது கைகளின் மூலம்
தெய்வீக அன்னை என் பாதங்களை தொடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என அவர் கூறினார். எந்தவித ஆடம்பரமும் இல்லாது அந்த மகானும் நானும் கும்பலான நடைபாதையிலிருந்து சற்று விலகி மெல்ல நடந்து சென்றபோது எங்களை பார்த்தவர்கள் நாங்கள் ஏதோ போதையில் இருப்பதாக நிச்சயம் சந்தேகப்பட்டிருப்பார்கள். அந்தி மாலையும் பரிவுடன் இறைபோதையில் இருந்ததாக நான் உணர்ந்தேன். அவருடைய கருணைக்கு வெறும் சொற்களால் நியாயம் கற்பிக்க முயன்று கொண்டிருக்கும் இத்தருணத்தில் மாஸ்டர் மகாசயருக்கோ மேலும் என் பாதையில் குறுக்கிட்ட மற்ற மகான்களுக்கோ இறை பக்தர்களாக அவர்களின் தெய்வீக வாழ்க்கையைப் பற்றி நான் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் மேலை நாட்டில் இருந்து கொண்டு எழுதுவேன் என தெரிந்திருக்குமா என்று அதிசயித்திருக்கிறேன். அவர்களுடைய முன்னறிவு என்னை வியப்படையச் செய்யாததுடன் என்னுடன் இவ்வளவு தூரம் வந்துள்ள வாசகர்களையும் வியப்படைய செய்யாது என நம்புகிறேன். எல்லா மதத்தைச் சேர்ந்த மகான்களும் அன்பின் உருவமாக கடவுளைக் கருதி இறை அனுபூதி அடைந்துள்ளனர். பிரம்மம் நிர்குணமாகவும், அதாவது எவ்வித குணமும் அற்றது, அச்சிந்தியாவாகவும், அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இப்படி உள்ளதால் மனிதனின் எண்ணமும் தீவிர ஆவலும் அதனை பிரபஞ்ச அன்னையாகவே உருவகப்படுத்தியுள்ளன. இறைவனை ரூபமாகவும் ரூபமற்ற தத்துவமாகவும் ஒன்று சேர்த்து சாதனை படைத்த பழம்பெரும் இந்து சிந்தனைதான் வேதங்களிலும் பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்நிலைகள் ஒத்துப்போதல் இதயத்தையும் புத்தியையும் திருப்திப்படுத்துகிறது. பக்தியும் ஞானமும் அடிப்படையில் ஒன்றேதான். பிரபத்தி இறைவனிடம் அடைக்கலம் புகுதல் மற்றும் சரணாகதி, இறைவனின் கருணையை எதிர்பார்த்து கிடப்பது ஆகியவை உண்மையிலேயே மிக உயர்ந்த ஞானத்தின் வழிகளாகும். மாஸ்டர் மகாசயர் மற்றும் எல்லா மகான்களுடைய பணிவு இறைவன் ஒருவனையே உயிராகவும் நீதிபதியாகவும் பாவித்து சேஷத்துவம் என்னும் முழுவதும் அவனையே சார்ந்திருப்பதால் ஏற்பட்டதாகும். இறைவனின் இயல்பே ஆனந்தம்தான் என்பதால் இறைவனுடன் ஒன்றும் மனிதன் இயற்கையாகவே முடிவற்ற ஆனந்தத்தை அடைகிறான். ஆத்மா, இச்சை ஆகியவற்றின் தீவிர ஆசைகளில் முதன்மையானது ஆனந்தம்தான். எல்லா யுகங்களின் பக்தர்களும் ஒரு குழந்தையைப் போன்ற பாவத்துடன் பராசக்தியை நெருங்கும் பொழுது அவள் என்றும் அவர்களுடன் விளையாடுகிறாள் என்பதற்கு சான்று கூறுகிறார்கள். மாஸ்டர் மகாசயரின் வாழ்க்கையில் தெய்வீக விளையாட்டின் வெளிப்பாடு முக்கியமான சமயங்களிலும் சாதாரண சமயங்களிலும் நிகழ்ந்திருக்கிறது. தெய்வத்தின் பார்வையில் பெரிது சிறிது என்பது கிடையாது. படைப்பில் மிக நுண்ணிய அணுவையும் முழு நுட்பமான வகையில் அவன் படைத்த காரணத்தால்தானே வீகா, ஆக்டியூரஸ் போன்ற நட்சத்திர கூட்டங்களை வானங்கள் பெருமையுடன் அணிந்துள்ளன. முக்கியம் மற்றும் முக்கியமல்லாதது என்னும் பாகுபாடுகள் நிச்சயமாக இறைவன் அறியாதவை. இல்லாவிடில் ஒரு ஊசிக்காக வேண்டி பிரபஞ்சம் நிலை குலையுமே.